சோயா சங்க்ஸ் குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இது எல்லா சைஸ்லேயும் கிடைக்கும். இந்த குட்டி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ நான் குட்டி வாங்கியிருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு திரும்ப பச்சை தண்ணியில் ஒரு முறை இப்படி நல்லா புழிஞ்சு எடுத்து அதே மாதிரி இன்னும் ஒரு முறை பச்சை தண்ணியில் இப்படி டிப் பண்ணி புழிஞ்சு எடுத்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய், தாளிப்புக்கு சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு. நான் மிளகாவும் தனியாவும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் அரைச்ச பொடி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் மிளகாய் பொடி தனியாக தனியா பொடி தனியாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஈக்குவலாக இது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் அப்படி எடுத்துக்கோங்க. எனக்கு இதுக்கு 2 ஸ்பூன் ஆஃப் மிளகா தனியா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி, இதையெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இது கொஞ்சம் குக்கான பிறகு இதோடு நம்ம எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சோயா சங்க்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கும்போது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது சிம்மரில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே இந்த மசாலா இதில் இன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கு விட்டுடணும். அப்பப்போ எடுத்து கிளறிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் கசூரி மேத்தியும் தூவி ஒரு 2 கலக்கு கலக்கிட்டு ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சப்ஜி ரெடி. அடுத்து சப்பாத்தி. 1 பங்கு கேழ்வரகு, 1 பங்கு கம்பு, இது 2த்தையும் வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கிற மாவு. கொஞ்சம் கோதுமை மாவையும் கலந்துக்கணும், இல்லாட்டா அந்த கரெக்டாக தரட்ட வராது ஈஸியாக. அதனால் கொஞ்சம் கோதுமை மாவும் கலந்து தரட்டி சுடுங்க. ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் கோதுமை மாவும் நான் சொன்ன இந்த கம்பு கேழ்வரகு மாவும் சேர்த்து எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு சப்பாத்தி மாவோட கன்சிஸ்டன்சி வரும், இல்லாட்டா அந்த கன்சிஸ்டன்சி வராது. கேழ்வரகு கம்பு மாவு களி கலர்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கேழ்வரகு களியை விட எனக்கு இந்த களி தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்டியோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. லைட்டாக நெய் ஸ்பூனை மட்டும் இப்படி தடவிக்கும். சப்பாத்தியை வச்சு அதுக்கு மேலே நல்ல ஜெனரஸான அமௌண்ட்டு சப்ஜி வச்சு, சப்பாத்தி சும்மா 2 தான், சப்ஜி தான் மேக்ஸிமம். அப்படி சாப்பிட்டோம்னா நம்ம கொழுப்பு கரைய கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது.